ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி தான் கீழா நெல்லி செடி. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த செடி. இதை வந்து கீழக்காய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த இலைக்கு கீழே நெல்லிக்காய் மாதிரி சின்ன சின்னதாக காய் காய்ச்சிருக்கும். இங்கே பாருங்கள், இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த செடி எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் காமாலையை முற்றிலும் குணமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செடியை வேரோடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா அலசிட்டு இந்த செடியை வந்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி அதை வந்து பால் அல்லது மோர் இது கூட வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோன்னா மஞ்சக்காமலை முற்றிலும் குணமாயிடுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். யாருக்கா உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சாப்பிட்லாம். இந்த மெத்தடில் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து குளிர்ச்சி ஆயிரும். ஸோ மஞ்சள் காமாலையை குணமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாம் இப்போ எப்படி பயன்படுத்த போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த இலையை மட்டும் பறித்து அதை வந்து நம்ம அப்படியே பச்சையாகவே சாப்பிட போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மக்கிட்ட அம்மிக்கல் இல்லாதனால இதை வந்து நம்ம வேரோடு அரைக்க முடியாது. மிக்சியில் இதை வந்து அரைக்க முடியாது. அம்மிக்கல் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை வந்து நல்லா வந்து வேரோடு சேர்த்து வச்சு அரைக்க முடியும். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி இயற்கை சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.